மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசி மற்றும் ரிஷபம் ராசி, இந்த இரண்டு ராசியில் பிறந்த நீங்கள் யார்? உங்களுக்கு எப்போது என்ன நடக்கும்? கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றம், கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? நீங்கள் எப்படி வாழ்வீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? பண வரவு சிறப்பாக இருக்குமா? தொழில் எப்படி அமையும்? குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு மேஷம் ராசியிலையும் ரிஷபம் ராசியிலையும் பிறந்த உங்களை பற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி ரிஷபம் ராசி, இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசி. மேஷம் ராசியில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கை எப்படி அமையும்? எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, முதல்ல உங்களுடைய மேஷம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருகின்றது அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதாவது 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மேஷம் ராசிக்காரர்கள். எப்போவுமே மேஷம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான குணம் என்று ஒன்று இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, யாரையும் தாழ்வாக பார்க்காதது, யாரையும் அடிமையாக நினைக்காதது. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம். ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுவது போல அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படியே பொருந்தும். உங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வரும் என்பதையும் மறுத்திட முடியாது. அன்பு செலுத்துவதில் உங்களை மிஞ்சிட யாருமே இருக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். எங்கும் எதிலும் முதல் ஆளாக, முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. சில சமயம் இந்த ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு பலவீனமான ஒன்றாக இருக்கும். ஆகையால் ரிஸ்க் எடுத்தாலும் இது சரியாக வருமா அப்படின்றத பார்த்து எடுப்பது தான் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் துணிச்சல் நிறைந்தவர்கள் அப்படின்றதுனால எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவீங்க. அதே சமயம் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் சில நேரங்களில் திணறுவீங்க. உறுதியாக இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் உறுதியாக இருக்க மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். அநீதி, எங்கே அநீதி நிகழ்ந்தாலும் உங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வந்துடும். எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு துடிப்பீங்க. இதுதான் மேஷம் ராசிக்காரர்களுடைய பலவீனம் என்றே சொல்லணும். தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனிலும் குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்துபவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். மற்ற ராசிக்காரர்களைப் போல குடும்பத்தின் மீது பட்டும் படாமலும் இருக்காமல் அக்கறையோடு செயல்பட்டு இறுதி வரைக்கும் குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தான். உங்களை சுற்றி எப்பவும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முன் கோபத்திலையும் கண்டிப்பாக நியாயம் இருக்குது அப்படின்றத உங்களை பிரிந்து சென்றவர்கள், உங்களுடைய முன் கோபத்தால் கோபித்து கொண்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் பக்கம் திரும்பி வருவாங்க. நிச்சயமாக இது நடக்கும். நெருங்கி பழக முடியும் உங்ககிட்ட யாராக இருந்தாலும். ஐயோ பணக்காரனாச்சே, ஐயோ அவன் பெரிய ஆளாச்சே, அவங்ககிட்ட எப்படி பழக முடியுமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் மற்றவர்களுக்கு வராது. அதே போல தான் நீங்களும் அதிக தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அதிக தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால எதையும் சாதிக்க முடியும். அசுர வளர்ச்சியை, உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாமல் உடன் இருப்பவர்களே பொறாமை கொள்வாங்க. ஆகையால் உடன் இருப்பவர்களுடன் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள்.
குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாகவே கிரக நிலை கிரக அமைப்பை எல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், கொடிகட்டி பறக்க முடியும். தாய் தந்தையரின் உடல்நிலை பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் மாற்றி விடுவீர்கள். மிக முக்கியமாக பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். யாரையும் இழிவாக பார்க்காத உங்களுடைய அந்த குணத்தால் நீங்கள் ஒரு நாள் பெரிய இடத்திற்கு வருவீர்கள். குடும்பத்தில், அதாவது குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சில நேரங்களில் சகோதர சகோதரிகள் தன்னை புரிந்து கொள்ளலையே, சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிச்சயம் உங்களுடைய மனதில் எழும். அதையெல்லாம் கடந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். குடும்ப ரீதியாக சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தான் விரும்பக்கூடிய காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். யாராக இருந்தாலும் அவங்கள எளிதில் நம்பி விடுறீங்க பார்த்தீங்களா? அது உங்கள் கூட, அதாவது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பழக்கம், அதுவே உங்களுடைய பலம் பலவீனம் என்றும் சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் எளிதில் நம்பி விடாதீர்கள். தனக்கு எதிராக துரோகம் யாராவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள எந்த காலத்திலையும் மன்னிக்க மாட்டீங்க. அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் உங்களுடைய மனம் ஒற்றுக்கொள்ளாது. இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் என்றே மேஷம் ராசியில் பிறந்த உங்களை சொல்ல வேண்டும். இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும். தனிமையை விரும்புபவர்கள் நீங்கள். அது மட்டுமல்லாமல் நல்லா சாப்பிடணும், இயற்கை எழில்மிக்க இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நகைச்சுவை உணர்வு அதிகமுடையவர்கள். பெண்களை உயர்வா பார்ப்பீங்க, உயர்வா நினைப்பீங்க, உயர்வா மதிப்பீங்க, ஆபத்துகளில் உதவுவீங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனைவியாக வருபவர் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்ல வேண்டும். காரணம், எப்பவுமே மேஷம் ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்ப நலனில் அக்கறை எடுத்து கொள்வீங்க. குடும்பத்தை பற்றிய சிந்தனையே உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கும். இதற்கு தான் சொல்கிறோம், மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மனைவி மிக மிக கொடுத்து வைத்தவர். கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள். ஆனால் அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட பெருசாக இருக்காது, நிற்காது. மேஷம் ராசிக்காரர்கள் 28 வயது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவீங்க. 40 வயதுக்கு மேலே உங்களால் பல சாதனைகளை அடுத்தடுத்து செய்ய முடியும். நரம்பு பிரச்சனை கொஞ்சம் உங்களை பாதிக்கலாம். கீரை வகை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சம்பழம், வால்நட்டு, ஆப்பிள் போன்றவற்றை உணவில் அதிகம் எடுத்துக்கொள்வது கொஞ்சம் அவசியம். தண்ணீரில் பிரச்சனை உண்டு, பார்த்து இருந்து கொள்ள வேண்டும். வெளிநாடு வெளியூர் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இரக்க சுபாவம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அப்படின்றதுனால உங்களை பலர் ஏமாற்றி விடக்கூடும். அதனால் விழிப்போட எச்சரிக்கையோடு இருங்க. மேஷம் ராசியினுடைய உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனால சிவப்பு நிறம் தொடர்பான பொருள்களை நீங்கள் கையோடு வச்சுக்கலாம். மலை சார்ந்த இடங்களில் பணியாற்றக்கூடிய இடங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சிறப்பான நிலை உங்களுக்கு இருக்க போகின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்வாங்களே, அது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பொருந்தும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. ஆரம்பத்தில் அனுபவமே இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து அடி வாங்கி இருந்தாலும் போக போக அனுபவத்தால் உங்களால் மிக பெரும் உச்சத்தை தொழிலில் பெற முடியும், தொழிலை சாதிக்க முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 28 வயதுக்கு மேல் இருக்கின்றது அப்படின்றது 100% உண்மை. அன்புக்கு அடிபணியக்கூடிய நீங்கள் கட்டளைக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டீங்க. யாராவது கட்டளை இட்டா, யாராவது உங்கள் மீது திணித்தா இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க.
யாரிடமும் அடிபணிந்து வேலை செய்ய மாட்டீங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவீங்க. சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்ப்பது அப்படின்றதும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களுக்கு பொருந்தாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான ராசி, முதல் ராசி. அடிக்கடி யோகமும் அடிக்கடி அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ராசி. உங்களுடைய கிரக நிலைகள் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. அதற்கு காரணம் உங்களுடைய ராசியின் அதிபதி தான். முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருப்பார். முருகப்பெருமான் வழிபாடு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எல்லா வகைகளையும் நன்மையை பார்ப்பீங்க. வரக்கூடிய சிறு வாய்ப்பை பயன்படுத்தினால பெரிய உச்சத்தை மேஷம் ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, என்ன நடக்கும், வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி. ராசி காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட எளிமையாக பழக முடியும். அடிக்கடி மாற மாட்டீங்க. ஒரே விதமாகத்தான் எல்லோரிடமும் பழகுவீங்க. பெரிய மாற்றத்தை எல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ மாட்டீங்க. நிஜத்தில் என்ன நடக்குதோ அதன்படி தான் நடந்து கொள்வீங்க. பெருசாக ஆசை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பேராசை அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. ரிஷபம் ராசியில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு மேலே உச்சகட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். சுக்கிர பகவானினுடைய ஆட்சி வீடு உங்களுடைய ரிஷபம் ராசி அப்படின்றதுனால மற்ற ராசிக்காரர்களை விட எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நண்பர்களிடம் சுமூகமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். அதற்காக நண்பர்களுக்கு துரோகமோ நண்பர்களுக்கு ஏதாவது கெட்ட செயல்கள் செய்வதோ அதெல்லாம் உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. காரியத்தை சாதித்து கொண்டாலும் நண்பர்களுக்கு பக்க பலமாக நீங்கள் இருப்பீங்க. திருமண விஷயத்திலையும் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க. தமக்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்றதுக்காக எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் காத்து கொண்டிருப்பவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். திருமணம் ஆனவுடன் தம்பதிகள் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் போக போக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறி இப்படி ஒரு வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது அப்படின்ட்டு ஊரே மெச்சக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் ரிஷப ராசிக்காரர்கள். உங்களுடைய ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திர பகவான் உச்சனாகவும் இருப்பதால் மன வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் சிறப்பாகவே அமைந்துவிடும். போக போக மிகச்சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்ன அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்கள் சற்று தாராளமாக செலவு செய்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய மனதில் உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டால் தினந்தோறும் உயர்ந்த பரிசுகள் அனுப்பி அந்த பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்துபவர்களாகவும் இருப்பீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் இது பிரச்சனைகள்லையும் முடிந்துவிடும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பழைய பொருட்களை வாங்க மாட்டீங்க. பழமையை விரும்புவீங்க. ஆனாலும் பழைய பொருட்களை வாங்க மாட்டீங்க. புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் பழைய வீட்டெல்லாம் பார்க்க மாட்டீங்க. புதுசாக நமக்கு ஏற்றார் போல் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி எதிலும் புதுமையை விரும்புபவர்கள் நீங்கள். 12 ராசிகளில் இரண்டாவதாக வரக்கூடிய உங்களுடைய ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ராசி, நீருக்கு உரிய ராசி. பொதுவாகவே
ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை பெற்றிருப்பீங்க. உங்களுடைய கண்களுக்கு தனி அழகே இருக்கும். மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சாமர்த்தியம் சாதுரியம் இரண்டும் ஒரு சேர நிறைந்தவர்கள் நீங்கள் தான். குறைவாக பேசினாலோ மற்றவர்களுடைய குறையை கண்டுபிடிக்காத வகையில், அதாவது குறைவாக பேசினாலும் மற்றவங்க உங்களுடைய குறையை கண்டுபிடிக்காத வகையில், உங்களை வெல்ல முடியாத வகையில் பேசணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு வரக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்குனே தனி குணம் இருக்கின்றது. ரிஷபராசிக்காரர்கள் காதல், திருமணம் இதிலெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. ரிஷபராசியில் பிறந்த எல்லோருமே இரக்க குணம் கொண்டவர்கள். மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. பெரும்பாலும் நீங்கள் யாரையும் இழிவாக நினைக்க மாட்டீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். தன்னுடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதில் கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் எப்பவும் பக்கபலமாக இருப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக தான் செய்கிறீங்க அப்படின்றத ஒரு நாள் அவங்க புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக கடைசி வரைக்கும் துணையாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடியவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அன்பு காட்டுவதில் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. குடும்ப ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கவும் உங்களால் முடியும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு அழுத்தம் நிறைந்தவர்கள். எவ்வளவு பெரிய மன வலியாக இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளாரவே போட்டு புழுங்கி கொள்வீங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தனக்குத்தானே ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வீங்க. மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்பதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்றே சொல்ல வேண்டும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, தீய பழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாவது தான். நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்றத தெரியாமல் பழகுவது தான். இதெல்லாம் பெரும் பலவீனமாகவே இருக்கின்றது. இதை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் உச்சத்திற்கு செல்லும். தொழில் ரீதியாகவும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அருமையான நிலை இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அற்புத நிலை ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அப்படின்றதுனால இது சரியாக வருமா அது சரியாக வருமா அப்படின்ற குழப்பங்களிலெல்லாம் இருந்து வெளியே வந்து உடனே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களால் பெரிய வெற்றியை அதில் பார்க்க முடியும். திருமண ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது. 30-32 வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றாறு போல அனைத்தும் சாதகமாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அமைதியான குணம், புத்திசாலித்தனம், கடின உழைப்பு இது எல்லாமே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடன் உடன் பிறந்தது என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை, சிவப்பு, நீலம். இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் சரியான இடத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றம் இருக்கின்றது. 12 ராசிகளில் சில ராசிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி சிறப்பு வாய்ந்த ராசி தான் உங்களுடைய ரிஷபம் ராசி. நீங்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள், எந்த ஒரு வேலையையும் புத்திசாலித்தனமாக செய்து முழு வெற்றியை பார்ப்பவர்கள். அப்படின்றதுனால யாரும், அதாவது மற்ற நபர்கள் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்க பார்ப்பாங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை சிறப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்றத அவங்க புரிந்து கொள்வாங்க. அப்போதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை
மிக பெரும் அளவிலான உச்சத்திற்கு செல்லும். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அதே வேளையில் பண ரீதியாகவும் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. பணத்தை முதலீடு செய்வது, சேமிப்பது பற்றி நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும், அதை சொந்த உழைப்பில் வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மற்றபடி பார்க்கும்போது எல்லா வகையிலையும், எல்லா நேரத்திலையும் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அப்படின்றதுனால இது முடியுமோ முடியாதோ, இதில் சாதிக்க முடியுமோ, இதில் வெற்றி பெற முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றியையே காண்பீங்க அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். ரிஷபம் ராசி, உங்களுடைய ரிஷபம் ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், அதாவது ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மைகளை அளிக்கக்கூடியவர் என்றால் அது விநாயக பெருமானோ முருகப்பெருமானோ. இந்த 2 பேருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எத்தனை கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வரும்போது விநாயகரையும் முருகரையும் வழிபடுங்க, நொடியில் அனைத்தும் விலகும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.